இந்த ஆட்சிக்கு 100 மதிப்பெண்ல நீங்க எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்க? ஒரு மாதத்துல ஒன்றும் இல்லைண்ணா, 0 தான். 0. நன்றி. இப்போ அந்த 50 பெண்களை வச்சு அவங்க ஆபாச படம் எடுத்தாங்கன்றது தப்பான வார்த்தை. அது வார்த்தையில மட்டும்தான் ஆட்சி நடக்குது, ஒரு திட்டமும் செயல்பாட்டுல கிடையாது. அவர் சொன்ன எதையுமே செய்யல. தாம்பரத்துல 3 கடை மூடணும்னு சொன்னாங்க, 3 கடை தந்து நந்து தானே இருக்குது. அவரே இன்னும் பேட்டி கொடுக்கல. நீங்க பேட்டி கேக்குறீங்க, அந்த மாதிரி விஜய் கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேட்டி கேட்டாங்களா? மக்களுக்கு பதிலே சொல்லாதவர் எப்படி ஒரு ஆட்சியாளரா இருக்க முடியும்? நான் எதுக்கு விஜய் ஓட்டு போட்டோம்னா, அவர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான் அவருக்கு நான் ஓட்டு போட்டோம். அவர் வந்து எல்லாம் ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? நாங்க எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டோம். நாங்க நம்பிதான் போட்டோம். அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, அடுத்த வாட்டி நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தாலே நம்ம சீக்கிரம் போய் பார்க்க மாட்டோம். அவர் வந்து சிஎம், ஒரு முதலமைச்சர் போய் பார்த்துன்னு இல்லையா? பார்க்கணும், டைம் கொடுங்க, பாப்பாரு. போலன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? வழிவழியில இருக்கு, செய்தியில போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து பாருங்க. ஆதாரமா இருக்கு, உங்களுக்கு ஆற்ற வேணுமாண்ணா? ஃபுல் சப்போர்ட்லாம் இல்ல, வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த 5 வருஷத்துல அவர் கரெக்டா மக்களுக்கான எல்லாத்தையும் சந்திச்சாருன்னா, இந்த கட்சியில இருந்தா உடனே எல்லாமே காந்தி ஆகிட மாட்டாங்க. ஓகேங்களா? குற்ற பின்னணி இருக்கிற எம்எல்ஏ தாவேக முதல் இடத்துல இருக்கு, டிஎம்கே 2 தான் இருக்கு. ஆனா இவர் டிஎம்கே டிஎஸ்எல்கின்னு சொல்லி வந்தாரு. தப்புன்றது யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சி கிடையாது. பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி அவன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த சீமான் போன்ற தலைவர்கள் வந்து பெண்கள் மீது இந்த குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை தவிர எந்த தண்டனை தரக்கூடாது. இப்பதான் வந்திருக்காரு, 1 மந்த் தான் இருக்கு. அவருக்கு என்னென்ன லாஸ் எதுவுமே தெரியாது. சினிமால கேட்டீங்கன்னா அதை கலக்கிடுவாரு. அது பெண்கள் வந்து அது ஈடுபடுறதுனாலதான் அந்த ப்ராப்ளம் வருது. அதுதான் சார். ஆனா இது தவறுதான் இல்லைங்க? தவறாதான் சார். ஆள போறான் தமிழ்னு சொல்லி சினிமா பாடல பயன்படுத்தி இருக்காங்க. அது சரியில்லை. வணக்கம்ண்ணா. நான் இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா சிங்கப்பெண் படைன்னு ஒரு படையை அமைச்சிருக்காங்க. நேத்து சேலம் மாவட்டத்துல மணிகண்டன் ஒருத்தர் 50 பெண்களை வச்சு ஆபாச படை எடுத்து வழக்கு பதிவை மாட்டிருக்காரு. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பா அவங்களே ஒரு படை அமைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக அந்த கட்சியில இருக்கவங்களே செயல்படுறாங்க. இது எப்படி நான் மாற்றா இருக்கும்? நீ எப்படி பாருங்க? இல்லண்ணா, ஒன்னும் வார்த்தையில மட்டும்தான் ஆட்சி நடக்குது, ஒரு திட்டமும் செயல்பாட்டுல கிடையாது. அவர் சொன்ன எதையுமே செய்யல. காலைல ஒரு ஜியோ பாஸ் பண்றாரு, அந்த ஜியோவுக்கு எதிர்கேள்வி கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணா பதில் கிடையாது. எல்லாமே ஒரு சின்ன திட்டம் கூட விளம்பரம் மட்டும்தான், நடைமுறையில கிடையாது. இதுன்றது என்ன, மகளிருக்கு தனி காவல் நிலையம் அமைச்சது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல தான். இருக்கிற மகளிர் காவலையும் மேம்படுத்தினாலே போதும். சிங்கப்பெண்ணுன்னு ஒரு பேரு மாத்த மட்டுமே ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது. இது வெறும் ஒரு வாய் சொல்லு. இதுதான் மாற்றத்தை விரும்பி தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் விரும்பி வாக்களிச்சிருக்காங்கன்னா எல்லாருக்குமான அரசா இது இல்லையே, ஒரு பெரும்பான்மை அரசா இது இல்லையே. ஒரு பகுதியில மட்டும் தானே நடந்திருக்கு இந்த ஆட்சி. விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, என்ன வந்திருக்காரு? பேன் தமிழ்நாடுக்கான லீடர் அவர் கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு வாக்களிக்கல. உயர்தட்டுதாகவும் அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் வாக்கு, இது மட்டும் தானே அவங்களுக்கு போயிருக்கு. பார்ப்போம், ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது கடையில மூடி இருக்குன்னா மூணுனதுக்கு எப்படின்னா 12 மணியை மூட்டு சாயந்தரம் டர்ன்ற மாதிரி தான். ஒரு இதுவும் நடைமுறையில் இல்லையாண்ணா? தாம்பரத்துல 3 கடை மூடணும்னு சொன்னாங்க, 3 கடை தந்து நந்து தானே இருக்குது. இதுவும் இன்னும் செயல்பாட்டுலாம் அந்த அளவுக்கு இல்லை நான் சொல்லிக்கிற மாதிரி. அவரே இன்னும் பேட்டி கொடுக்கல. நீங்க பேட்டி கேக்குறீங்க, அந்த மாதிரி விஜய் கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேட்டி கேட்டாங்களா? இல்ல. அவ்வளவுதான். ஒரு எப்படி ஒரு பதில் சொல்ல, மக்களுக்கு பதிலே சொல்லாதவர் எப்படி ஒரு ஆட்சியாளரா இருக்க முடியும்? ஒரு ஜனநாயகவாதியால தானே அரசு நடத்த முடியும். பிற மாநிலங்கள் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அரசியல் தெளிவில்லாத ஒரு நபர் தான் விஜய்ன்றாங்க. இது எப்படி நான் பாருங்க? உண்மைதானே, அது தப்பு இல்லையா அவர் சொல்றதுல? என்ன ஒரு அரசியல் ரீதியா ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காரு? இன்னைய வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியா வச்சு விமர்சனம் என்ன? ஒரே ஒரு விமர்சனம் கூட அரசியல் ரீதியா வைக்கல. தனி மனித தாக்குதல், தனி மனித துண்டிப்பாடல், இதுதான் விஜயோட ஆட்சி. ஓகேவா? ஒரே ஒரு கொள்கை ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ அவர் யாரையும் எதிர்க்கல. ஒரே ஒரு கொள்கை, இப்ப பாஜக கொள்கை எதிரின்றாரு. பாஜகவுக்கு எதிராக என்ன அறிக்கை விட்டாரு? தனி மனித துடிப்பாதல், தனி மனித விளம்பரம் தானே. இந்த ஆட்சிக்கு 100 மதிப்பெண்ல நீங்க எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்க? ஒரு மாதத்துல ஒன்றும் இல்லைண்ணா, 0 தான். 0. நன்றி. இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பா சிங்கப்பெண் படையை அமைச்சிருக்காரு விஜய் அவர்கள். நேற்று சேலம் மாவட்டத்துல மணிகண்டன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெண்களை வச்சு ஆபாச படை எடுத்து மாட்டியிருக்காரு காவல்துறை கிட்ட. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு படை அமைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான ஊழல் குற்றங்கள் அவங்களே செயல்படுறாங்க. இது எப்படி பாருங்க? ஒரு பெண் எப்படி பாருங்க? கண்டிப்பா தப்பு தான். இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு. யார் பண்ணாலும் தப்பு தான், சரிங்களா? ஆனா தலைவருக்கு போகணும், இந்த மெசேஜ் போகணும், சரிங்களா? நம்ம பூச்செடின்னு தான் எல்லா செடியும் வைக்கிறோம். பூச்செடியில முள்ளும் வளரும், பூவும் வளரும். அது பூ எது முள் எதுன்னு பார்த்து இனிமேட்டு தான் சரி பண்ண முடியும். அதாவது எல்லாமே நல்லவங்களா இருந்தா ஒண்ணுமே எல்லாமே கரெக்டா இருக்கும். கெட்டவங்க யாருன்னு இது இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அந்த கட்சியில இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இந்த கட்சியில இருந்தா உடனே எல்லாமே காந்தி ஆகிட மாட்டாங்க. ஓகேங்களா? அது யாரு
அவங்கள விலகிடுவாங்க. இப்போ தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்களை அதிக குற்ற பின்னணிகள் உள்ள எம்எல்ஏ தாவேக்கா தான் முதலிடத்துல இருக்கு. இது எப்படி பாருங்க? அதுதான் இப்பதானே வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பாருங்க, அது ஆக்ஷன் எடுப்பார். சரிங்களா? அதுல இப்ப குற்ற பின்னணி இருக்கிற எம்எல்ஏ தாவேக்கா முதலிடத்துல இருக்கு, டிஎம்கே ரெண்டா தான் இருக்கு. ஆனா இவர் டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லி வந்தாரு. திமுக கூட அவங்க அதிக குற்ற பின்னணி இருக்க எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அப்ப அவங்க எப்படி தூய சக்தியா வருவாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லக்கா? கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதான் வந்திருக்காங்க, ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. சார் யாரு பண்ணாலும் தப்பு தான் சார். அது நாங்க எதுக்கு நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா அவரெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம். அவர் வந்து இது மாதிரிலாம் ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? அவர் பார்த்து தான் சார் எல்லாமே பண்ணோம். அவங்கள சும்மாலாம் விடுவார் சார். யாரு பண்ணாலும் தப்பு தான் சார். இதுவே டிஎம்கே பண்ணாலும் தப்பு தான் சார். விஜய் டிவிகே பண்ணாலும் தப்பு தான் சார். இப்போ உடனே ஆக்சிடென்ட் வரும் சார் அவங்க மேல. சட்டப்படினா ஆக்சிடென்ட் வரும், கண்டிப்பா இதுதான் சார். அவங்க வந்து சும்மாதான் விடுவார் சார். இப்போ அவங்க விட்டுனா இப்போ இவங்க ஆட்சி இவங்க பண்றாங்கன்னா இப்போ எதிராட்சி அவங்க பண்ண மாட்டாங்களா? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற தப்பை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு அதை அழிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மற்றவங்க நம்ம சொல்லணும். மேம் சாதாரணமா வந்து இப்போ மாற்று கட்சின்னு வரணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு தான் எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, நிர்வாகியா இருக்காங்கன்னே தெரியல ஃபர்ஸ்ட். ஆனா கண்டிப்பா விஜய் இதுக்கு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாரு. நாங்க எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டோம். நாங்க நம்பி தான் போட்டோம். அவங்களுக்கு அவங்க ஏதாவது பார்த்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, அடுத்த வாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மக்கள் வந்து விஜய் என்ற அந்த ஒற்றை முகத்தை பார்த்து வாக்கு செலுத்திட்டாங்க. ஆனாலுமே தாவேக்கால குற்ற பின்னணி இருக்கிற எம்எல்ஏக்கள் 41 பேர் இருக்காங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. ஆனா திமுகவே 2வது இடத்துல தாங்குது. தாவேக்கா அதிக குற்ற பின்னணி இருக்கிற எம்எல்ஏ வச்சுருக்காங்க. இது எப்படி நான் பாருங்க? ஏன்னா மாற்றம் மக்கள் விரும்பினாங்க. நம்ம விஜய் மேல தவறு சொல்லல, அவன் கட்சியில இருக்கிற எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்க எப்படி பாக்குறீங்க? அந்த எம்எல்ஏஸ்லாம் அந்த டிஎம்கேல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஏடிஎம்கேல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கலாம் ஏன் கூப்பிட்டாங்க? அதுதான் அவங்க தப்பு பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புனாங்க. ஏடிஎம்கே வெளியே அனுப்புனாங்க. அதே தப்பு தான் வந்து இப்போ எம்எல்ஏ டிவிக்கிலே வந்து அதே தப்பு தான் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்க? இப்ப ஒண்ணு தராங்கன்னா உருப்படியா தான் சரி. உங்களை நம்பி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துட்டு போ, இதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா உருப்படியா இருந்தா சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் மீறி பண்றாங்களே. அதுவும் அது மீறி என்ன பண்ண என்ன பண்ணுது? அந்த கட்சியில இருக்கிறவங்களே அந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடுறது எப்படின்னா ஆளுங்கட்சி அவங்க தான் அந்த படையை புதுசாக கொண்டு வராங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு அந்த படையை கொண்டு வராங்க. ஆனா அதுக்கான குற்றங்கள் ஈடுபடுறது அவங்களே தானே இருக்கு. தப்புன்றது யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சி கிடையாது. பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி அவன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். கிடைச்சதான் ஆகணும், கிடைக்காம இருக்க முடியாது. அது யார் பண்ணாலும் தப்பு தான் அது. ஆனா அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். பெண்களுக்கு கண்டிப்பா எல்லா ஆட்சிலையும் பாதுகாப்பு வேணும். அதை பொறுத்த வரைக்கும் அது கான்ஃபிடண்டா இருக்கும். பாதுகாப்பா அந்த படையை அமைச்சிருக்காங்க, சிங்கப்பெண் படையின்னு. ஆனா அவங்களுக்காக எந்த ஒரு ஆயுதமோ எந்த ஒரு இதுவும் தராம இருக்காங்க. தப்பு பண்ணா கூட்டின்னு போய் ஸ்டேஷன்ல ஒரு அந்த அதிகாரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா சரியா இருக்கும்? இல்ல அது ஒரு 12 மணி 1 மணி ரவுண்ட்ஸ் போறாங்கன்னா நைட்ல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்குதுன்னா அடுத்த கையில அவங்களுக்கு ஒரு ஆயுதம் அந்த மாதிரி தேவைப்படல. இப்ப அந்த மாதிரி எதுவுமே எல்லாம் அது எப்படின்னா சரியா வரும்? கண்டிப்பா அது தேவைதான். கண்டிப்பா பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து என்ன கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் முழுமையா தடுக்கப்படணும். கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி கூட பாலியல் இது பண்ணி கொண்டுட்டாங்கன்னா 0% இந்த மாதிரி கற்பழி பல குற்றங்கள் தடுக்கப்படணும்னா என்ன பண்ண நல்லா இருக்கணும்? அது எந்த கட்சியா வரட்டுனா இது மாதிரி பண்ணா இந்த குற்றத்தை நிரந்தரமா தடுத்துடலாம்னா என்ன பண்ணா சரியா இருக்கணும்? உடனடியா ஆக்ஷன் வேணும். உடனடியா ஒரு தப்பு பண்றானா, அவன் கன்ஃபார்ம் தப்பு தான் பண்ணானா ஆக்ஷன் எடுத்து உடனே 1 வீக் இல்லை 1 month அப்பயே வந்து அதுக்கான ஆக்ஷன் கிடைச்சா மட்டும்தான் தப்பு வந்து ஸ்டாப் பண்ண முடியும். மற்றபடி ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக வந்து சொல்றது தண்டனை உடனே கிடைக்கணும். தப்பு பண்றவனுக்கு தண்டனை உடனே கிடைச்சா மட்டும்தான் மற்றவனுக்கு பயம் வரும். அடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்றது அவனுக்கு பயம் தெரியாது. இந்த சீமான் போன்ற தலைவர்கள் வந்து பெண்கள் மீது இந்த குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தவிர எந்த தண்டனை தரக்கூடாது, தண்டனை கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாருன்னா இந்த கருத்து எப்படி பாருங்க? ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல விஷயம் தான். அது நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்தியாவிலும் இல்லை அதர் கண்ட்ரில எடுத்துட்டாலும் சரி, தப்பு பண்றான்னா அவன் தப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அவன் உடனே தண்டனை கொடுத்துருங்க. வந்து பொது வெளியே கொடுங்கன்றான். பொது வெளியில கொடுத்தாதான் மற்றவங்களுக்கு பயமா வரும். இப்பதான் வந்திருக்காரு, 1 month தான் இருக்கு. ஸோ அவருக்கு என்னென்ன லாஸ் எதுவுமே தெரியாது. சினிமால வேணும் கேட்டீங்கன்னா அது கலக்கிடுவாரு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இல்லைன்னா என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? யாருக்குங்கண்ணா நடுரோட்ல நிக்க வச்சு அத்துருங்க, அவ்வளவுதான். எது எழுந்து நிக்குதோ அதை அத்துருங்க, அவ்வளவுதான். ஒரு பெண்ணை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்துட்டு எல்லாருமே ஈஸ்வரா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் பார்க்கணும். மற்றபடிக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா ரொம்ப இதா இருக்கும். மதுவை மூட்டுன்னு சொல்லியிருக்காங்க, 717 கடையை மூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. RTI ஃபைல் பண்ணத்துல இன்னும் எந்த கடையை மூடலன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு, தகவல் அறிக்கை. எப்படி பாருங்க? அறிக்கை விட்டுருக்காங்க கடையை மூடுவேன்னா நான் மூடல.
அது டக்குன்னு மூடுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்ல வரேன் சார். இது எப்படிக்கா பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா ஒரு படை அமைக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல அவங்களே ஈடுபடுறாங்க, எப்படிக்கா பாருங்க? இத குழந்தைய ஏன் இந்த வந்து எடுத்துட்டு வராங்க, அது எடுத்துட்டு வராதே இருக்கலாம்ல. அந்த மாதிரி படையே தேவையில்லைன்றீங்க. ஒரு பெண்ணா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வருத்தம் அளிக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பா செயல்படுறாங்க, பெண்களுக்கு எதிராக அவங்களே செயல்படுறாங்க. அதுக்கு பெண்களுக்கும் இருக்காங்கல்ல சார். அது பெண்கள் வந்து அது ஈடுபடுறதுனால தானே அந்த ப்ராப்ளம் வருது. அதுதான் சார் ஆனா சொல்றேன். இது தவறுதான் இல்லைங்க. தவறாதான் சார். இல்ல சிங்கப்படை வந்து அது நல்லது தான் விமன் சேஃப்டிக்கு. பட் அவர் மேல புகார் கொடுத்தது வந்து அது ப்ரூவ் ஆகி அவர் கில்ட்டினா அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். அதுதான் என் கருத்து. ஐ மீன் அமைச்சது சிங்கப்படை வந்து விமன் சேஃப்டிக்கு அமைச்சிருக்காங்கன்னா நல்லது தான். பட் இவருக்கு அந்த யாரோ சொன்னீங்கல்ல, யார் மேலேயோ கேஸ் இருக்குன்னு, சேலத்துல மணிகண்டன் அவருக்கு என்ன தண்டனை ஐ மீன் ப்ரூவ் அண்ட் கில்ட்டினா அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் தண்டனை. அதுதான் என்னோட கருத்து. ஒரு பக்கம் சிங்கப்பெண் படை அறிவிச்சாங்கல்ல, அந்த அறிவிக்கிறப்ப தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக சினிமா பாடலை பயன்படுத்துறீங்க. ஆள போறான் தமிழ்ன்ட்டு தமிழ் தாய் வாழ்த்தை நிராகரிச்சு சிங்கப்பெண் படை இது பண்றப்போ சினிமா பாட்டு பாடியிருக்காங்க. இது என்ன பாருங்க? அதெல்லாம் மாத்திக்கணும். அதெல்லாம் வந்து தமிழுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் தானே, அது சொன்னா அவங்க மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்தை நிராகரிச்சிருக்காங்களா? ஓ அப்படியா? இல்ல அது கூடாது, அதுதான் ப்ரையாரிட்டியா இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துட்டாங்க, ஆள போறான் தமிழ்னு சொல்லி சினிமா பாடலை பயன்படுத்தி இருக்காங்க. அது சரியில்லை. ஒரு பெண் பாதுகாப்புக்காக தான் இப்போ சிங்கப்பெண் படையை அதை அமைச்சிருக்காங்க. அதை அமைச்சு ஒரு வாரம் கூட இன்னும் ஆகல. அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே செயல்படணும்னா அது முடியாது. அதனால இப்போ அந்த 50 பெண்களை வச்சு அவங்க ஆபாச படம் எடுத்தாங்கன்றது தப்பான வார்த்தை. அது அந்த 50 பெண்களும் அவங்களுக்கு உடன்பட்டிருப்பாங்களா? அவங்க தெரியாம தான் அதை எடுத்திருப்பாங்க. ஆனா அது அவங்க தாவேக்கா நிர்வாகி தான்றதே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. கிளை செயலாளர் செய்தியாளர் போட்டிருக்காங்க செய்தியை. எத்தனையோ போடுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ப முடியாதுல்ல. நான் டிவி கேக் சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல, வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் தான் முதலமைச்சர். நாங்க கேக்குறது பெண்களுக்கு பாதுகாப்பா கிடைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்ப்பாங்கல்ல. ஒரு அப்படி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கரூர் சம்பவத்தை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இப்போ கோயம்புத்தூர்ல 10 வயசு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து இறந்துட்டாங்க. விஜய் அவர்கள் அதை நேரில் போய் சந்திக்கவே இல்லை. எப்படி பாருங்க? ஒரு குழந்தை இருந்தா கூட போக மாட்டாரு ஒரு முதலமைச்சர். எப்படி பாருங்க? நீங்க சொன்னீங்க இல்ல ஆட்சியை கலைக்கிறதுக்கு செய்யறான்னு சொன்னீங்க, சரி ஓகேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு இறக்குறாங்க, ஒரு முதலமைச்சர் அந்த குழந்தைய போய் பார்க்கல அவரு. இது எப்படிக்கா பாருங்க? நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தாலே நம்ம சீக்கிரம் போய் பார்க்க மாட்டோம். நம்ம ஒன்றும் வெளியூர்ல இருப்போம், இல்ல போக முடியாத சூழ்நிலையில எங்கேயாவது மாட்டி இருப்போம், அதனால பார்க்காம இருப்போம். அவர் வந்து சிஎம், அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா அவர் சுத்தணும். ஒரு முதலமைச்சர் போய் பார்த்துன்னு இல்லையா? பார்க்கணும், டைம் கொடுங்க, பாப்பாரு. ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கோ பாதிக்கப்பட்ட போய் மக்களை பாக்குறது என்ன இருக்கு? அவருக்கு பாதுகாப்பு என்ன? தலைவனுக்கான தகுதி என்னக்கா நீங்க சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. அந்த இடம் தலைவனுக்கான தகுதின்றது வந்து பிரச்சனைனா போய் மக்களை பாக்குறது தான். எல்லா தலைவர்களும் பார்த்தது இல்ல இது வரைக்கும். இல்லங்க, இப்ப கரூர்ல இஷ்யூ ஆச்சு, ஸ்டாலின் போனாரு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி செஞ்ச ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனாலே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் போனாரு, சீமான் போனாரு, விஜய் போல வந்து அவருக்கு ஃபுல் பாதுகாப்போட போய் பார்த்தாரு. அந்த பாதுகாப்பு வந்து விஜய் அவர்களுக்கு இல்ல, அந்த அன்னைக்கு இல்ல, கரூர் சம்பவத்தப்போ இல்ல. அதனால அங்க இருக்கிற போலீஸ் படையே தான் வந்து அவர் அனுப்பிச்சு வச்சுச்சு. இல்லக்கா, இப்ப வரப்போ ஒரு 5 மணி நேரம் லேட்டா வந்தாரு. ஆனா இங்க இருந்து போறப்போ 3/4 மணி நேரம் தனி விமானம் முடிச்சு போனாருக்கா. தாமதம் வந்துட்டு பிரச்சனை மட்டும் சீக்கிரமா வீட்டுக்கு போக என்ன காரணமா இருக்கு? அவ்வளவு வேகமா எதுக்கு அவர் போகணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இது பழைய விஷயம் தாங்க, நீங்க சொல்றதுனால கேக்குறேன். அது 5 மணி நேரம் லேட்டா வந்தாரு, மக்கள் காத்து இருந்தாங்க. மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஒரு 3/4 மணி நேரத்துல வீட்டுக்கே போயிட்டார்ல. வீட்டுக்கு போனா தாவேக்க நிர்வாகிகள் யாரும் ஒருத்தர் இல்ல. இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் கூட்டம் கூடுனீங்க, அவர் போய் பார்க்கல. முதலமைச்சர் கேண்டிடேட்டா புதிய கட்சி தொடர்ந்தார், கூட்டம் கூடியன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்க தொண்டர்கள் அந்த கட்சியில நிர்வாகிகள் யாருமே மருத்துவமனைக்கு வந்து பார்க்கல. இது வரைக்கும் பாருங்க, நாம் தொண்டர் கட்சியில இருக்கிறவங்க போய் ரத்தம் கொடுத்துருக்காங்க அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பார்க்க வந்த கூட்டத்துக்கு அவங்க தொண்டர்களும் யாருமே போல, தலைவரும் போல, தொண்டர்களும் போல, 2ஆம் கட்ட தலைவர் யாரும் போல. இது எப்படி பாருங்க? எப்போ கரூர் சம்பவத்துல சொல்றீங்க? அவங்க கட்சி தொண்டர்களே போலக்கா மருத்துவமனைக்கு போலன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? வழிவழியில் இருக்கு, செய்தியில் போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து பாருங்க. ஆதாரமா இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் வேணுமானா. பெண்களுக்கு பாதுகாப்பு விஜய் நிக்கிறாருன்னு சொல்றீங்க, அதுக்காக ஒரு படையை அமைச்சிருக்காரு. அவரு கட்சியில எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? ஒரு பெண்ணா? நீங்க ஒரு பெண்ணு தான், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கலாம். அவர் கட்சியில எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க. எத்தனை பெண்கள்ன்ட்டு எனக்கு முழுசா சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சே ஒரு 10 பேருக்கு பாதி கொடுத்துருக்கலாமாக்கா. ஒரு 117 ஆணு 117 பெண்ணுன்னு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ச்சின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் அது நிரந்தரமா இருக்கும். ஒரே அடியா தூக்கி அகல கால் வச்சா சரிக்கு விழுதான் விழுவாங்க.
60 வருஷம் ஆட்சியே மாத்திட்டோம். 60 வருஷம் ஆட்சியை மாத்திட்டீங்க. அவங்க வந்து மது விற்பனை பண்ணாங்கன்னு மாத்துறீங்கன்னு வச்சுங்க. இப்ப இவங்க ஆட்சியில அதே மாதிரி மது விற்கிறாங்க. இவருக்கு ஃபுல் சப்போர்ட்லாம் இல்ல, வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இந்த 5 வருஷத்துல அவர் கரெக்டா மக்களுக்கான எல்லாத்தையும் சந்திச்சாருன்னா அடுத்த சிஎம் இருக்கலாம், மத்த எந்த போஸ்டிங் வேணாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா மக்கள் மனசு வச்சாதான் எது வந்தாலும் நடக்கும். நீங்க மாத்தி போட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நன்றி.